புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் எஸ்தர் புஸ்தகம் 6:1. அந்த ராத்திரியிலே போதுங்க சிஸ்டர், என்னதுங்க? அந்த ராத்திரியிலே. அப்போ இங்க பைபிள் ஒரு ராத்திரியை குறித்து சொல்லப்படுது. அந்த ராத்திரியிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி இந்த பைபிள் சொல்ல விரும்புகிறது. அல்லேலூயா. இந்த பகுதி சொல்ல விரும்புகிறது. அந்த ராத்திரியை பற்றி இந்த பகுதியிலே ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு நோக்கத்தோடு கூட ஏதோ ஒன்றை இந்த பகுதியிலே வெளிப்படுத்த விரும்புகிறது. அல்லேலூயா. ஆகவே என்ன வெளிப்படுத்த விரும்புகிறது என்று சொல்லி சற்று இதற்காக ஆராயும் பொழுது, அந்த ராத்திரியிலே, அல்லேலூயா, எந்த ராத்திரியிலே? அந்த ராத்திரியிலே. அந்த ராத்திரியிலே நடந்த சம்பவம் 2. வேதம் சொல்லுது, அந்த ராத்திரியிலே நடந்த சம்பவம் 2. இந்த 2த்தையும் ஒன்னாதான் சொல்ல முடியும், பிரிக்க முடியாது. இப்ப 2ல 1 முதலாவது என்னன்னு பார்த்தா, 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை படிக்கலாம். 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விதர்ப்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைப்படுகிறதில்லை. ஆகையால் அவர்கள் இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஆமா, இடையில சொல்லப்படுகிறது, ஒரு விதமான ஜனம் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் மற்ற ஜனங்களை விட விகற்பமாயிருக்கு. விகற்பம் என்றால் வித்தியாசமாயிருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாதது போல இருக்கிறது. நம்ம ஆராதனைக்கும் அவங்க செயலுக்கும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா கோபம் வருது. நம்ம வழியில் இவங்க இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வருது. அதுதான் அன்றைய காலகட்டத்திலே விகற்பமான ஒரு காரியங்களை அந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் யூத மக்கள். ஆகவே இந்த அகாஸ்வேரின் ராஜாவின் நாட்களிலே யூத மக்களுடைய செயல் ஒரு விகற்பமாக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலத்திலே தான் இந்த இப்படிப்பட்ட விகற்பமான இந்த கூட்டத்திற்கு ஒருவன் முன் நிற்கிறான். அவன்தான் மொர்தெகாய். அந்த கூட்டத்தை பலப்படுத்துகிறான், அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்துகிறான். விகற்பமான ஒரு செயல்பாட்டிலே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு செயல்பாட்டிலே வாழ்வதற்கு அவன் தூண்டுகிறான், அதற்கான வழிகாட்டுகிறான். ஆகவே இந்த மொர்தெகாயின் மேல, இந்த கூட்டத்தை விதமாய் வழிநடத்துகிற இந்த மொர்தெகாயின் மேல ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்கு பயங்கர வெறுப்பு. இந்த விகற்பமான இந்த கூட்டத்தை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த தலைவனை அழித்து விட்டால் இந்த ஜனங்களுடைய செயல்பாடுகள் பிரிந்து காணப்படாது, அவர்கள் நம்மோட கூட இணைந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு கூட இந்த ஆமான் என்கின்ற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிற ராஜ தகுதி உடைய, ராஜாவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிற அவன் மொர்தெகாயை அழிக்கும்படியாக ஒரு திட்டம் போடுகிறான். அப்படி திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாட்டின் ராத்திரி தான் ஒரு பகுதி. இப்பொழுது 5ஆம் வசனத்தை எடுத்து படிக்கலாம். 5வது அதிகாரத்திலே அங்கே 11 படிக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் 14வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷம் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, 50 முழம் உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு
போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்து விட்டான். இந்த காரியம் ஆமானுக்கு என்ன நடந்துச்சுங்க? ஆமானுக்கு நன்றாய் இருந்தபடினாலே அவன் என்ன பண்றாங்க? தூக்கு மரத்தை செய்விக்கிறான். அவன் தூக்கு மரத்தை செய்யறான் பாருங்க. அந்த ராத்திரியில அப்போ ஆமானுக்கு விரோதமான ஒரு செயல் ராத்திரியோடு ராத்திரியா வேக வேகமா நடக்குது. என்ன வேக வேகமா நடக்குதுன்னா, இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்திலே போட வேண்டும் என்று சொல்கிற ஒரு வேலை அங்கே வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தூக்கு மரத்தினுடைய அந்த அளவு பாருங்க, எவ்வளவு அளவுங்க? 50 முழ உயரமுடைய தூக்கு மரம். 50 முழம் என்று சொன்னால் ஒரு முழத்திற்கு 1.5 அடி, 1 + அரை. அப்போ 50 முழம் என்று சொன்னால் மொத்தம் எத்தனை அடிங்க? 75 அடி. ஒரு 6 அடி இல்லை ஒரு 6 அடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு தூக்கு மரம் செய்யணும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 அடியில் இருந்தால் போதும் இல்லையா? ஆனால் அவனுக்கு கிட்டத்தட்ட 75 அடி. 75 அடினா நம்மளுக்கு ஒரு பில்டிங்கில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பில்டிங் தான் நம்ம நிறைய கண்ணில் பார்க்குறோம். பில்டிங்கில் சொல்லலாம்னு பார்த்தா ஒரு குறைஞ்சது 7 அடி 7 அடுக்கு கொண்ட மாடி, 7 அடுக்கு கொண்ட ஒரு மாடி உயரத்தின் அளவிலே ஒரு தூக்கு மரத்தை செய்தால் ஒரு 6 அடி உள்ள ஒரு மனிதன் அந்த தூக்கு மரத்தில் எங்கே இருப்பான்? எங்கேயோ அவ்வளோடு தூங்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? இதை அப்படியே ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது பிசாசு கூட நம்ம மேலே அப்படித்தாங்க மூர்க்கமாக இருக்கிறான். நம்மளை அழிக்கலான்னு சொல்லி அப்படித்தான் அவன் தீவிரமாக இருக்கிறான். வசனம் சொல்லுது, அவர் தீவிரமாய் நம்மேல் இறங்க கண்டேன் அப்படின்னு பிசாசை குறித்து சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது பேதுருல, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை ஒரு சின்ன ஒரு மரத்திலே தூக்கு போட்டு அவனை அழித்து விட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு மெனக்கட்டு அந்த ராத்திரியிலே அவ்வளோ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், பிசாசு கூட தேவனை ஆராதிக்கிறவர்கள் மேல் அவ்வளவு எரிச்சல் உள்ளவன், தேவனை ஆராதிக்கிறவன் மேல் அவ்வளவு கோபமுடையவன். அது இந்திராவுக்கு தெரியும். பிசாசு எப்படிலாம் கிரியை செய்கிறான் இல்லையா? துணி வழியா கிரியை செய்வான், முடி வழியா கிரியை செய்வான். அப்புறம் அந்த காலத்து சொல்லுவான் கால் மண்ணு வழியா கிரியை செய்வான். எல்லாம் இந்த மந்திரங்கள் நமக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு இன்றைக்கு பல கிரியைகளை செய்கிறான். இது மனிதன் செய்கிறது. மனிதன் செய்கிறதே அத்தனை வல்லமையா இருக்கும் என்று சொன்னால், பிசாசு டைரக்டா செஞ்சா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே பிசாசு இப்படி மொச்சைக்காய்க்கு எழும்புகிறதை போலதான் எழும்புவான். ஆகவே கிட்டத்தட்ட 7 அடுக்கு மாடி உயரமுடைய ஒரு தூக்கு மரம். அந்த ராத்திரியில 7 அடுக்கு மாடியுடைய 75 அடி மரத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் பிசாசு இல்லையா? தேடி கண்டுபிடிச்சிட்டு ராத்திரியோட ராத்திரியா அங்கே மர இழைப்பு வேலை நடைபெறுகிறது. அப்போ ஆமான் என்ன செய்திருப்பான்? போய் ஆச்சாரியை கொண்டு வந்திருப்பான். இன்னைக்கு நைட்டே இந்த தூக்கு மரத்தை போர்க்கால அடிப்படையில் செஞ்சு முடிக்கணும். காலையில் எழுந்து நான் ராஜா கிட்ட நேராக போய் இவனை பற்றி நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லாததெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா சொல்லி இவனை எப்படியாவது இந்த மரத்தில் ஏற்றணும்னு சொல்லி நைட்டோடு நைட்டா ராத்திரியோடு ராத்திரியா சில வேலையெல்லாம் நைட்டில் திருட்டு வேலை நடக்கும் பாருங்க. ராவோடு ராவா சில காரியம் நடக்கும். அதுபோல நைட்டோடு நைட்டா அந்த இரவு பொழுது விடுவதற்குள்ளே அவ்வளோ பெரிய வேலை நடக்கிறது. அந்த காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு மரத்தை கண்டுபிடித்து இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டுமானால் அதுக்கு நேரங்கள் அதிகம் தேவையாயிருக்கும். போய் அந்த காட்டில் எங்க ஆளை அனுப்பி போய் மரத்தை கண்டுபிடி, அப்புறம் ஆச்சாரியை கூட்டிட்டு வா, அப்புறம் அதற்கு தூக்கு மரத்துக்கு என்ன வேணும்? கட்டுது
மரம் வேணும், அப்புறம் ஒரு ராட்டினம் வேணும். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்குதே. ஒரு ராட்டினம் மாதிரி அட்லீஸ்ட் இரும்பு ராட்டினம்னாட வுட்லேயாவது ஒரு ராட்டினம் செஞ்சுருக்கணும். அந்த ராட்டினம் நிற்கிற மாதிரி அங்கே எல்லாமே மரத்தில் எல்லாமே செய்யப்பட்டிருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி கயிறு வேணும். எத்தனை அடி கயிறு வேணும்? பத்தாதியா? 75 அடி உயரம் மரம்னா அங்கே போய் கயிறு திருப்பி கீழே வரணும். தூக்கு இழுக்கிறவனுக்கு கையில் கயிறு மனை நிற்கணும். இன்னொரு மனை சாக போகிற கழுத்தில் போடணும். அப்போ கிட்டத்தட்ட 150 அடி சிக்கனமாக கூட இருக்கட்டுமே. சிக்கனமாக தான் இருக்கட்டும். 150 அடி கயிறு. கயிறு உடனே வந்து கயிறு திரிக்கிறவருக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு ஒரே சந்தோஷம், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் 150 அடி அளவு கயிறு நான் திரித்ததில்லை. அவருக்கு ஒரே சந்தோஷம். போனா அங்க தேங்காய் நார் இல்லை. கயிறு திரிக்க பார்த்தா தேங்காய் நார் இல்லை. போறாரு நம்மள மாதிரி ஆளு. அந்த ராத்திரில அப்படி அவர் மாதிரி கயிறு திரிக்கிற ஆளுலாம் போட்டு, எனக்கு இது மாதிரி நைட்டா ஒரு பெரிய ஒரு வேலை கிடைச்சிருது, இத்தனை அடி கயிறு நான் திரிக்கணும், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி கயிறு நான் திரிச்சது கிடையாது, உங்ககிட்ட நார் இருந்தா கொடு. அப்படியா? இந்த நார் அவ்வளோ பெரிய கயிறு திரிக்கிறியா நீ? நான் விட கொஞ்சம் வேலைக்கு வரட்டுமா? ஆச்சரியமா இருக்குது, இது வரைக்கும் இப்படிப்பட்ட நடக்கலையே, நானும் கொஞ்சம் வேலைக்கு கூட வரேன். சரி வாடா, ஆனால் கூலிலாம் கேட்கக்கூடாது. பரவாயில்லடா, நான் வேடிக்கை பார்த்தாலே போதுடா. என்னடா இது ராத்திரி இவ்வளோ பெரிய வேலை நடக்குது, சும்மா வந்துடும்டானே. சரி வா 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 ஒரு கயிறு ஒரே ராத்திரி எல்லாம் ஒரே தடப்படல. என்ன நடக்குது? மொத்தையை தூக்கு போடுவதற்கு நைட்டா அப்படியே ஒரு விழா மாதிரி லைட் ஹெஸ்டிங்லாம் போட்டு நைட்டில் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பிசாசு அப்படித்தான் ஆர்ப்பரிப்பான், பிசாசு அப்படித்தான் கொந்தளிப்பான், பிசாசு அப்படித்தான் வெள்ளம் போல வருவான். வசனம் சொல்லுது அப்படித்தான் செய்வான். ஆனா நீங்க கவலைப்படல. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு விரோதியை எழும்பலாம், உங்க கூட இருக்கவே குழி தோண்டலாம், உன் காலம் முழுக்க உன் கூடவே இருப்பேன் கை பிடிச்சும் கூட நம்மளுக்கு குழி தோண்டலாம். ரகசியமா குழி தோண்டலாம். நல்லா பேசினே இருப்பாங்க. பின்னாடி பலன் நோடுறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஜாலியா பேசினே இருப்பாங்க, தெரியவே தெரியாது பின்னாடி பலன் நோண்டுவான். இப்படிலாம் நடக்கும். பிசாசு இப்படிலாம் செயல்படுவான், அவன் தீவிரமாய் செயல்படுவான். ஆனாலும் நீங்க கவலைப்படாது. பிசாசு வெள்ளம் போல வருவான், ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதுன்னு சும்மா சொல்லிட்டு ஆகுமா? 2வது தலைப்பு பார்க்க போறோம். கவலைப்படாததுக்கு என்ன தலைப்பு? அப்புறம் நைட்டோட நைட்டா என்ன நடக்குதுங்க? அந்த தூக்கு மரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே மேற்பார்வை யாரு? அங்க மேற்பார்வை ஆமான் தான் மேற்பார்வை நடக்கிறது. அவங்களுடைய மனைவி யாருங்க? கிரேஷு அங்கே. அப்புறம் அவங்களுடைய நண்பர்களா, சிநேகிதர்கள் எல்லாம். எவ்வளவு பேர் சிநேகிதர்? கெட்டவனுக்கு நிறைய சிநேகிதர் இருப்பாங்க, நல்லவனுக்கு தனியாக தான் நிற்பாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறவங்க தனியாக நிற்பாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்களா இருக்க விரும்புகிறாங்கள. அவங்க வந்து ஐயோ இவங்ககிட்ட பழகினா இவங்ககிட்ட கெட்டதாக இருக்குமா, எப்படிடான்னு சொல்லி வானாண்டா நல்லதோ கெட்ட நம்ம தனியாகவே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களுக்கு தனியாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கெட்ட விஷயத்துக்கு நிறைய பேர் கூடிக்கொள்வார்கள். வீட்டில் அரிசி இல்லை, 1 கிலோ அரிசி வாங்கினா காசு கொடுனா கொடுக்க மாட்டான். குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்கினோன்னா கொடுப்பான், வாடா என் கூட வாடா அப்படின்னு. அப்போ கெட்டதுக்கு நிறைய பேர் கூடிக்கொள்வார்கள். இங்கே ஆமானோடு கூட கெட்டதுக்கு நிறைய பேர் கூடிக்கொள்கிறார்கள். அந்த பக்கம் ஒரே தடா முடல நடக்குது, டமால் டுமால் அடிக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தூக்கம் வரல. என்னடா இது இந்த ஆமான் வீட்டாண்ட ராவா இவ்வளோ வேலை நடந்துது, டமால் டுமால் அடிச்சுன்னுக்குறாங்க. ஒரே லைட்டு வெளிச்சமாக இருக்குது. ஒரே இப்படி இழுத்துனாடா, அப்படி போடா, அப்படி திருப்பிடா, இப்படி திருப்பிடா, அதை என்னடா சரியா செய்துக்கல நீ, அதை எப்படி கட்டுறான் அப்படின்ற ஒரே கூச்சலாக சத்தமாக இருந்து கொண்டிருந்திருக்கும். சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னதான் நடக்குது இன்னைக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற எல்லாரும் அங்கே ஆச்சரியமாய் குழம்பி கொண்டிருந்திருப்பார்கள். என் தூக்கெல்லாம் கெட்டு போகுது என்று சொல்லி சிலர் திட்டு கொண்டிருந்திருப்பார்கள். ராவோடு ராவா வேலை நடக்குது. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண? தூக்கு மரத்தை நிறுத்தணும். என்ன பண்ணா? நிறுத்தணும் இல்லையா? 70 அடி 75 உயரமுடைய ஒரு மரத்தை நிறுத்தணும்னா எவ்வளோ ஆழணும்னா குறைஞ்சது 10 அடியா நோண்டணும் இல்லையா? 10 அடி நோண்டணும். உடனே பள்ளம் எடுக்கிறவங்களுக்குலாம் வேலை போகுது. இது போகிற 10 அடி ஆழம் நோண்டனா, ராத்திரி ஏடா போடா, நான் இப்போதான் நான் குடிச்சிட்டு நல்லா பத்துனுக்கிறேன் நான்.
ஆமான்னு கூப்பிட்றாரா, என்னடா நீ இப்படி சொல்கிற, அப்புறம் உன்னை தூக்கி போட்டு போகிறாரா, டேய் நான் ஜாலியாக இருக்குண்டா, ராத்திரியில் தூங்கினுக்கிறேன்டா, நீ என்ன வந்து எழுப்புறிய, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ராத்திரோட ராத்திரி 10 அடி ஆழம் பல்ல எடுத்து ஆன சீக்கிரமா. பெரிய பிரச்சனை போச்சு. சரி வாடா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ராவோடு ராவா பள்ளத்தை நோண்டிட்டாங்க. இப்ப என்ன பண்ணா, மரத்தை தூக்கி நிறுத்தணும், 75 அடி அங்க நிக்குது. இந்த ஜனங்களாம் பத்தாது, இன்னும் ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் கூட்டலாம். அந்த 75 அடி மரத்தை நிறுத்தணும்னா குறைஞ்சது எவ்வளவு பேர் தேவை? வெரி குட், நல்லா ஹெல்ப்பர் வச்சு வேலை வாங்குறீங்க. ஒரு 50 பேரே தேவை. அங்க நீ நில்லு, மணலில் நீ நில்லு, போ, டேய் நடுவில் நீ நில்லு, இங்க நில்லு, நீ தூக்க வந்து மரம் இப்படி சரிக்குன்னு வருண்டா, நீங்க அம்மிக்கு பிடி இல்லையா, நீங்க என்ன பண்ண அம்மிக்கு பிடி, டேய் நீ அங்க தூக்கு, டேய் நீ லீட் பண்றா, நீ இது போடுறா, என்ன போடு, ஐலேசா போடுறா இல்லையா, அப்பதான் அந்த வேலை கரெக்டாக நடக்கும். அந்த ஐலேசாவுக்கு ஒரு சத்தம் கொடுத்தா கரெக்டாக வேலை செய்வாங்க. இல்லை தூக்குனா இருக்கு, தூக்குடா அப்படியே தூக்குறாங்க. என்ன பண்ணு, மரம் தூக்குது. இதெல்லாம் நைட்டோடு நைட்டாக நடக்குதுங்க. 8 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய வேலை இது. தூக்குறாங்க மரத்தை, அப்படியே தூக்குறாங்க. அப்படி போது பாடுறா சரிக்கிது, அப்படி போடுறான் எல்லாம் அப்படியே ஒரே தடா புடலாம் நடக்குது. இவன் மக்கு நேரம், இவன் யாரா வேலைக்கு கூப்பிட்டு வந்தது, இவன் பாடுற போதையில் ஆண்டுக்கிறா, குடிச்சிட்டான் அவன், ராத்திரி குடிச்சிட்டு படுத்துட்டான், நல்லா பண்ணுறது. சரி விட்றா வேலை ஆகட்டும், தூக்குடா பஸ் தூக்குடா, சும்மா தூக்கிட முடியுமா, டேய் நீ அங்கே தூக்கு, டேய் நீங்க கயிறு வலிடா. அந்த பக்கம் கயிறு வலிக்கிறான், சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, கயிறு வலிக்கிறாங்க. கொஞ்சம் மரத்தை விட்டு இவன் ஓடிடுறான் கயிறை விட்டுன்னு, டேய் ஏன்டா விட்டுட்டீங்க மரத்தை, நான் பாடுறா ஓடியான்ட்டான். சரி தூக்குடா. அப்படி ஒரு வழி என்ன பண்ணிட்டாங்க, ராவா தூக்கி நிறுத்தி நல்லா மண்ணெல்லாம் போட்டு நல்லா கிடிச்சு வச்சிட்டாங்க. பொழுது வெஞ்சு பார்க்கணும், அதுக்கு பொழுது விடக்கூடாது, ஏன்னா பொழுது விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குதே. இது நடந்துச்சா, என்னது பிசாசு வேலையெல்லாம் நடந்துச்சா, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் வழியா எல்லா வேலையும் நடந்துச்சா, உங்களுக்கு கூட அப்படி நடக்கும், பிசாசு செய்வான். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, என்னால் தலை நிமிரவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நேற்று ஒரு ஐயா கூட நான் போயிருந்தேன் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக, நல்ல அருமையான ஒரு குடும்பம். ஐயா கொரோனா காலத்தில் நான் 3 கோடிக்கிட்ட நான் வந்து இது ஆக்சிஜன் இலவசமாக கொடுத்தேன், 3 கோடிக்கு இலவசமாக கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு அப்பா சொல்கிறேன், அப்படி கண்டு நான் கொரோனா காலத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சாங்கய்யா, அப்படி கண்டு நான் சம்பாதிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் எத்தனையோ கோடிக்கு நான் அதிபதியாக இருந்திருப்பேன். ஆனால் அந்த கொரோனா காலத்தில் மக்கள் படுற அவஸ்தையை பார்க்கும்போது எனக்கு அதில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. எனக்கு வந்து நான் செலவு பண்ணுற காசு வந்தால் போதும் தான் நான் செலவு பண்ணேன். நிறைய பேர் இன்றைக்கி என்னை விட பெரிய ஆளாகி அதன் வழியாக சம்பாதிச்சவங்க இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, இன்றைக்கி நான் வறுமையில் இருக்கிறேன். ஆனால் நான் வருத்தப்படலையா, நான் அந்த செஞ்ச சேவையை பெருசாக நினைக்கிறேன். அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள், நீங்கள் செய்வதை செய்யுங்கள், கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்யுங்கள், கர்த்தருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழுங்கள், கர்த்தருக்காக உண்மையாக இருங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தரை விட்டுவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் அந்த செயல்களுக்கு நஷ்டம் வராது, ஒரு நாளும் அந்த செயல்களுக்கு வீண் போகாது. அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே பிசாசு இப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் யார் பார்க்கறது? நல்லா சொன்னப்பா, பரிசுத்த ஆவியார் உன் கூட இருக்கிறாரு, நீ டெய்லி வந்தினா இன்னும் உன் கூட ஆண்டவர் வல்லமையாக வெளிப்படுவார். வெள்ளிக்கிழமை வந்தினா போதும், இன்னும் வல்லமையாக உன் கூட வெளிப்படுவார். இங்கே மொர்தெகாயை அழிப்பதற்காக ஆமான் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலையையும் யார் பார்க்கிறாரு? தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. என் மகனுக்கு விரோதமா இவ்வளவு வேலை நடக்குதா? டேய் பிசாசே, உனக்கே இவ்வளவு வேலை தெரியும்னா எனக்கு பின்னாடி வந்த
நீ உனக்கே இவ்வளவு வேலை தெரியும், உனக்கு முன்னாடி இருக்கிற எனக்கு எவ்வளவு வேலை தெரியும், இப்ப என் வேலையை ஆரம்பிக்கிறப்ப. 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே அதான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் அவனை தூக்கு மரத்திலே போட்டு சாகடிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்காக தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த ராத்திரியிலே, ஏன்னா ஒரு ராத்திரி தேவை, அவ்வளவு பெரிய மரத்தை தேடி கண்டுபிடிச்சு அதன் பணிகளை எல்லாம் முடித்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு குறைந்தது ஒரு ராத்திரி வேணும், ஒரு 8 மணி நேரம் வேணும். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரல. யாருக்கு? இப்ப மொர்தெகாய் பக்கம் யார் நிற்கிறது? ராஜா நிற்கிறார். இதுக்கெல்லாம் எந்த ராஜா காரணம்? பெரிய ராஜா காரணம். யாரு? இயேசு ராஜா. அல்லேலூயா. ராஜாதி ராஜா இல்லையா? யாரும் சொல்றாங்க ராஜாதி ராஜா, எங்க அப்பா தான் ராஜாதி ராஜா. யார் அவரு? இயேசு ராஜா. ராஜாக்கள் எல்லாம் ராஜா. ராஜா அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜா, அவர் ராஜாக்களை தள்ளுகிற ராஜா. இவர் வல்லமையான ராஜா, இவர் என்னுடைய ராஜா, இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அதுதான் நித்திய ராஜா. அல்லேலூயா. அந்த நித்திய ராஜா மேல இருந்து பார்க்கிறாரு, என் மக்களுக்கு அவர்கள் விகர்த்தமானவர்கள், அப்படியானால் உங்கள் ஆராதனையிலே கலவாதவர்கள், உங்கள் விக்கிரகத்திலே கலவாதவர்கள், நீங்கள் செய்கிற விக்கிரக வழிபாட்டிலே கலவாதவர்கள், எந்த சடங்கிலேயும் கலவாதவர்கள். யாரோ ஒன்று எங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட போது ராவு காலம் பார்த்து கொடுக்கலாம்னாங்க. எங்களுக்கு ராவு காலம் கிடையாது, பகல் காலமும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராவு காலம், ஒரு பகல் காலம். சூரியன் மறைஞ்சா ஏற்படுத்துவார், அதான் எங்களுக்கு தெரிஞ்ச ராவு காலம். சூரியன் வெளியே வந்தால் ஒரு பகல் வருது, அதான் எங்களுக்கு தெரிஞ்ச பகல் காலம். அதெல்லாம் பரவாயில்ல, கொடுங்க. அப்படியே சொல்கிறீங்க நாங்கள். அது அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ரிட்டையர்டுக்கு ஆன போது ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, திருத்தணிக்கு போயிருக்கோம். ஆகவே நமக்கு அது எந்த காலமும் கிடையவே கிடையாது. ஆகவே எந்த சடங்குகளிலேயும் அடிமையாகாதவர்கள் என் மக்கள், என் யூத மக்கள், எந்த ஒரு விக்கிரக ஆராதனைக்கும் இடம் கொடாதவர்கள். அப்படியானால் யூதா என்று சொன்னால் துதிக்கிற மக்கள், அவரை ஆராதிக்கிற மக்கள். நீங்கள் இந்த உலக வழிபாட்டுக்கு இடம் கொடாமல் இருக்கிறீர்களே, உங்களை ஒரு நாள் கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் அந்த விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்களே, இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்களே, உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலே கர்த்தரை நீங்கள் முன்வைக்கிறீர்களே, உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே என்ன நடக்கிறது? அந்த ராத்திரி வேளையிலே அந்த 3 வசனத்தை படிக்கலாம் தொடர்ந்து. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேசேரும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதோ என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அந்த ராத்திரி வேளையிலே நடக்கிற 3 சம்பவங்கள். இப்போ அந்த பக்கம் மொர்தெகாயை தூக்கில் போடுவதற்கு ஒரு ராத்திரியில் அந்த பக்கம் வேலை நடக்குதா? இப்போ இந்த பக்கம் கர்த்தர் வேலை நடத்துறாரு. ராஜாவுக்கு என்ன பண்ணல? தூக்கம் வரல. இப்போ ஆண்டவர் இந்த ராஜா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார், அந்த ஆமான் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. இப்போ நம்ம ராஜா இங்கே, நம்ம தலைவர் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. முதல் வேலை என்ன செய்யறாரு? ராஜாவுக்கு தூக்கத்தை கெட்டார். அல்லேலூயா. சில நேரங்களில் தூக்கத்தை கெடுப்பார், நீ எழுந்து ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் தூக்கத்தை கெடுப்பார், நீ எழுந்து அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். சில நேரத்தில் அது எப்படிலாம் போட்டோம், தூக்கத்தை கெடுப்பாருங்க. என்னடா தூக்கம் இப்படி முறிக்கணும் அப்படி முறிக்கணும் படுக்காதீங்க. உடனே ஆவியில யோசிங்க, ஏன் என் தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு யோசிங்க. இந்த ராஜாவின் தூக்கம் கெட்டு போச்சு. ஆண்டவர் பிடிச்சாலும் கரெக்டாக பிடிப்பார் பாருங்க. உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் எந்த ஒரு இறுதியான எல்லைக்கு போக வேண்டுமோ அந்த இறுதியான எல்லைக்கு போயிடுவார். இங்கே பார்க்கலாம், இது இல்லைன்னா அங்கே பார்க்கலாம், அப்படிலாம் கிடையாது.
எண்டுக்கு போயிடாரு. உங்களுக்கு அது செஞ்சாருன்னா பெரிய அளவிலே செஞ்சிருவாரு. இப்போ மொர்தெகாயை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் நேரம் எங்க போயிட்டாரு? ராஜா கிட்ட போயிட்டாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? தூக்கம் வரலன்னா ராஜா என்ன பண்ணிருக்கணும்? அரண்மனையில் இருக்கிற நடன கலைஞர்களை கூட்டிட்டு வா. என்ன பண்ண? நல்லா ஒரு டான்ஸ் பாடவை, நல்லா டான்ஸ் பாடவை. எல்லா பெண்களும் ஆடட்டும், ஜாலியாக ஆடட்டும், எல்லாரும் பார்ப்போம், சந்தோஷமாய் பார்ப்போம். அழகாய் ஆடுகிறாள். மோளத்தை சரியாய் வாசியடா, நல்லா வாசி. அழகா இருக்கிறது. அப்பா, என் தூக்கம் போனாலும் பரவாயில்லை, இந்த நடனத்தினாலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ராஜா கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா அரண்மனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் தூக்கம் வரக்கூடாது. என்னடா நான் மூழ்கினுக்கிறேன், நீ தூங்குயா? என்னடா இந்த ராஜா தூங்கலை, என் தூக்கத்தை கேட்டார், அவர் தூக்கம் கேட்டு போச்சு. வேற வழி இல்லை, ராஜா மூழ்கிருந்தா நானும் அவர் கூட தான் மூழ்கிக்கணும். வந்து எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நடன அழகிகளை கொண்டு வா, நடனம் போடட்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ராஜா என்ன பண்ணல? நடனம் போட விடலை. நடனம் போட விடலை. ராஜா நடனம் போட விடலைன்னா இது கர்த்தருடைய வேலை. ரெண்டாவது கர்த்தருடைய வேலை என்னங்க? நடனம் போடுறதுக்கு டிவி பார்க்குற வேலைக்கு விடலை. தூக்கம் வரலையா? சரி வெயிட், அந்த சேனல் தூக்கம் வரலையா? செல்ஃபோன் நோண்டு, இஷ்டத்துக்கு நோண்டு. அந்த ராத்திரியில் சிரிப்பாங்க பாரு. நிறைய பேர் சிரிச்சுன்னு இருப்பாங்க. அந்த சிரிப்பு அவங்களால நடக்க முடியாது, சிரிப்பாங்க. சிலர் அவங்களுக்குள்ளே சிரிப்பாங்க. அதனால் செல்ஃபோன் இன்னைக்கு நிறைய பேரை நல்ல மென்டல் ஆகிட்டு. மென்டல் வேற, நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் மென்டல் இல்லையா? இப்படி ராத்திரியில் தூக்கம் வரல. இதை செய். ராஜா வந்து என்ன பண்ணாரு? இவன் எதனா தவறுகிவிரு அரண்மனைக்குள்ள இருக்கிற நடன அடிகளையெல்லாம் கூட்டிட்டு அங்க நடனம் ஆட வச்சிட போறாருன்னு சொல்லி அவர் ராஜாவுக்கு என்ன பண்றாரு? அந்த மூலையை கொடுக்கல, அதை தடுக்கிறாரு. அதுக்கு மாதிரி என்ன பண்றாருங்க? கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டா படிக்க வை அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறார். கால வர்த்தமானங்கள்னா அரண்மனை சம்பந்தமான விஷயங்களை குறிப்பீடு வைக்கிற ஒரு டைரி. இப்போ ராத்திரி அவருக்கு தூக்கம் வரல. எத்தனை மணி நேரம் தூக்கம்? ஒரு 8 மணி நேரம் வச்சுங்களேன். சரி, அப்படி இப்படின்னு பேசி வீசி போனால் கூட ஒரு 6 மணி நேரம் வந்து அப்படி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி சுருக்குனா ஒரு நல்ல தூக்கம்னா கொஞ்ச நேரம் அது பேசி இது பேசி இருந்துருக்கலாம். டப்பா சரி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. சரி கால வர்த்தமானத்தை வாசி அப்படின்ட்டு வந்துடலாம். ஒரு 4 மணி நேரம் வச்சிங்களேன். 4 மணி நேரத்தில் ராஜா ஒரு வேளை அந்த கால வர்த்தமானங்களை வாசிக்கிறவனை பார்த்து டேய் ஃபர்ஸ்ட்லேருந்து படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப லேட் ஆகிடும். ஆமானுடைய சம்பவம் எத்தனாவது பேஜில் இருக்குதோ தெரியாது இல்லையா? எத்தனாவது பக்கத்தில் எத்தனாவது சப்ஜெக்டில் இருக்குதோ அது தெரியாது. பொழுது விடிகிற வரைக்கும் எவ்வளோ காலத்தின் குறிப்புகள் இருக்குமோ டைரியில் ஆரம்பத்திலேருந்து படிச்சுன்னு வந்திருந்தா மொர்தெகாயின் சம்பவம் வாசிக்க முடியாமல் போயிடுறேன். சரி பொழுது வெஞ்சு போய் சரி போய் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் எங்கள் வேலையை பாருங்க, ராஜா போயிட்டு இருப்பாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? அதையும் தடுத்து, மூன்றாவது அதையும் தடுக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? மொர்தெகாயின் சம்பவத்தை படிக்க வைக்கிறார். என்ன சம்பவத்துக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிச்சார்னா பாயிண்டாக தான் நிறுத்துவார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தேவன் பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறவர், உங்கள் மேல் தேவன் அக்கறை உடையவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் பொறுப்பு அதிகம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் தூக்கத்தை கெடுத்த அந்த இயேசு ராஜா இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எனக்கு உறக்கம் நிறைய வரும், ஆனால் உறக்கம் நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அதனால வேலை மேலே தூங்கிடாதீங்க. ஆகவே அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இப்படி இருக்க இந்த இடத்துல இந்த கரெக்டா பர்டிகுலரா அந்த ஆமானுடைய சம்பவத்தை ஆண்டவர் படிக்க வைக்கிறார். இது 4வது காரியம்.
ஆமானுடைய சம்பவத்தை படிக்க வைக்கிறாரு. படிக்கும் போது பார்த்தா என்ன நடக்குதாங்க? ராஜாவை 2 பேர் கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறாங்க. யார் அவங்க 2 பேரு? பித்தானா, தேரேசு. இவங்க 2 பேரும் எப்போ எந்த காலத்தில் திட்டமிட்டாங்களோ தெரியாது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டாங்களோ தெரியாது. இதை திட்டமிட்ட அந்த நாளிலே இந்த ரகசியத்தை மொர்தெகாய் அறிந்து இதை அரண்மனை பொறுப்பாளர்களிடத்தில் ராஜாவுக்கு காப்பாளராக இருக்கிற இடத்துல இந்த செய்தியை சொன்னதும் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையிலே போட்டு விடுகிறார்கள். இந்த சம்பவம் முடிந்து போகிறது. இந்த பகுதியை வாசிக்க வைத்ததும் அப்ப ராஜா கேட்கிறாரு, என் உயிரை காப்பாற்றின இவனுக்கு கனம் கொடுக்கப்பட்டதா, ஏதாவது மேன்மை செய்யப்பட்டதா, சன்மானம் கொடுக்கப்பட்டதா, சபை அவையிலே அவனை கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதா, அவன் பெயரை சொல்லி அவனை கனப்படுத்தினார்களா என்று கேட்டா ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் செய்யல. அது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல. உங்க வாழ்க்கையில கூட நீங்க செய்த நல்ல காரியங்கள் மறந்து போனதை போல இருக்கலாம். நீங்கள் செய்த நீதியான காரியங்கள் மறந்து போனதை போல இருக்கலாம். எதுக்கும் கவலைப்படாது. ஒரு நாள் நான் அப்படித்தான், நான் வளர்ந்த சர்ச்சில் நான் எப்போ நான் தான் போயிட்டு எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுவேன். அப்படி பண்ணிருக்கிறப்போ அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது ஒயரிங்லாம். அப்போது ஒயர் அப்படி வெட்டி தொங்க, அங்கங்கே கனெக்ஷன் கொடுத்து அப்படி லைட் ஏற்றி வைக்கும், அங்கேருந்து கனெக்ஷன் போய் அப்படி ஃபேனில் அப்படி போட்டுருக்கோம். அந்த காலம் அப்படி நான் ஒரு வேலை செய்ய போய் எனக்கு அந்த ஒயர் கரண்ட்லேயே சொல்லிவிட்டு நான் ஏதோ இழுத்தம் பாருங்கள், எங்கேயோ அந்த பிளாஸ்டிக் போயிட்டு கம்பியில் கை வச்சிட்டேன். அவ்வளோதான், பிடிச்சிக்கிச்சு. நான் வேறு செருப்பு வர போடாதுக்கிற பாரு. கரண்ட்டில் வேலை செஞ்சால் செருப்பு போட்டுன்னு வேலை செய்வோம், சரிங்களா? செருப்பு வேறு போடாத வேலை செய்வோம். அப்படியே நல்லா பூச்சி வலிச்சு என்னை கீழே தள்ளிடுச்சு. கீழே தந்தோம் அப்படியே பரண்டுங்கிற இப்படி அப்படியே பரண்ட. எனக்கு தெரியுது, பாதி தெரியுது, எனக்கு பாதி தெரில, வேலை முடியல, ஆனால் தெரியுது. இப்படி பரண்டதுக்குள்ள கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30 செகண்ட் அப்படி மேலே ஆயிருக்கு. நான் பரண்டதில் என் உடம்பு மேலே மொத்த ஒயரை சுற்றிக்கின்னு அங்கேருந்து கட்டாகி ஒயர் ஓடியாந்துச்சு. அல்லேலூயா. அன்றைக்கி ஒயர் கட்டாகல, என் லைஃப் கட்டு. அன்றைக்கி கட்டாகலை, அன்றைக்கி காப்பாற்றப்பட்ட உயிர் இன்னைக்கு இந்த உயிர் சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்கிற எந்த காரியங்களையும் ரோமரில் வாசிக்கிறோம், நாம் செய்கிற எந்த நீதியானாலும் மறந்து போவதற்கு நம்முடைய தேவன் அநீதியுள்ள தேவன் இல்லை. நீங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். அதை அவர் ஏற்ற வேளையிலே அதற்குரிய பலனை தருவார். ஒரு வேளை அன்னைக்கே மொர்தெகாய்க்கு அதற்குரிய பலன் கொடுக்கப்பட்டு விட்டிருந்தால், அப்படி கொடுக்கப்பட்டு விட்டது என்று வாசித்திருந்தால், சரி அடுத்த சப்ஜெக்டுக்கு போவான்னு சொல்லி அவன் பாட்டு ஃபஸ்ட்டு போயின்னு இருப்பான். ஏன்னா அது அங்கே முடிஞ்சு போச்சு, மொர்தெகாயினுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் செய்யலை. ராஜா கேட்குறாரு, எதுவும் செய்யலையா? செய்யலை. அன்னைக்கு செய்யலை, இன்னைக்கு செய்ய வேண்டியதுக்காக அன்னைக்கு செய்ய. அல்லேலூயா. அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு பலன். என்னைக்கு செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நாள் பலனாக வரும். எதுவுமே ஒரு நாளும் வீண் போகாது. நான் இதை செஞ்சேன், இதனால நான் நஷ்டத்தை அனுபவித்தேன், இதை செஞ்சேன், எனக்கு இதனால கஷ்டம்தான், இதை செஞ்சேன், எனக்கு ஒரு லாபமும் இல்லை, நான் இதை செஞ்சேன், நான் அவமானம் தான். ஆனால் கவலைப்படாதீங்க, அது தேவ பார்வையிலே அதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. நீங்க சோர்ந்து போகக்கூடாது இந்திரா அவர்களே. அல்லேலூயா. தைரியமா இருக்கணும். நான் ஒண்டியா இருக்கிறேனே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அன்னைக்கு செய்யல, அன்னைக்கு செய்யக்கூடாதபடிக்கு யார் தடுத்தது? இன்னைக்கு செய்யறாருல்ல, அவர் தான் அன்னைக்கு தடுத்தார். இன்னைக்கு செய்யணும்னு அன்னைக்கு தடுத்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் அப்படி நடக்கும், ஆனா செய்வாரு, அருமையா செய்வார். அல்லேலூயா. உடனே என்ன செய்யறாரு? அப்படியா? ஒன்றும் செய்யலையா? இதுக்குள்ள என்ன ஆகி போச்சு? இதுக்குள்ள என்ன ஆகி போச்சுங்க? பொழுது வெஞ்சு போச்சு. பொழுது வெஞ்சு போச்சு பாருங்க. நல்லா வசனமா? இந்த வர்த்தமானங்கள் படித்துக்கொண்டு முடிக்கிற ஒரு நேரத்தில் அரண்மனை வேலை நடக்கிறது.
அரண்மனையின் அடுத்த பொறுப்பாளனா இருக்கிற ஆமான் வந்துட்டார். அப்போ பொழுது விஞ்சு போச்சா? வேலை நேரம் வந்துச்சா? டைம் கரெக்டா? நான் என்ன தப்பா சொல்றேன்னா? பொழுது விஞ்சு போச்சு பாருங்க. அந்த ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் இருந்து பொழுது விடிச்சு போச்சு. சரி, போய் நம்ம ராத்திரியெல்லாம் நம்ம வேலை செஞ்சோம் இல்லையா, இதுக்கு நம்ம சீக்கிரமா இந்த காரியத்தை முடிக்கலான்னு சொல்லி ராஜா கிட்ட போய் பேசலான்னு சொல்லி இந்த ஆமான் வர்றாரு. இப்போ ஆமான் வந்தா இப்போ ராஜா என்ன பண்ணான்? ஒரு 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 நபர் உள்ளே வருகிறார். ராஜா என்ன பண்ணான்? உன் என்னப்பா வந்திருக்கிற, உன் தேவை என்னப்பான்னு கேட்கணுமா? ஆனால் ராஜா என்ன பண்ணல, கேட்கல. கேட்டுருந்தாங்க சப்ஜெக்ட் மாறிட்டு இருக்கும். கேட்கல, ஆண்டவர் கேட்க விடல. அல்லேலூயா. அப்படிதான் வந்து மொத்தம் 6-7 காரியங்கள் ஆண்டவர் அங்கே செய்கிறார், யுத்தம் செய்கிறார். கேட்க விடல. அவன் இதை பேசலான்னு போய் அங்கே நிற்கும் போது நின்னவங்கிட்ட ராஜா கேட்கணும், இன்னத்துக்காக நீ வந்திருக்கன்னு கேட்கணும். ஆனா ராஜா கேட்கல. ஆண்டவர் ராஜாவை அப்படி கேட்க விடல. அதுக்கு மாறா ராஜா என்ன பண்ண வைக்கிறாரு? ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். வர சொல்லி ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ஆமான் உள்ளே வந்தபொழுது நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறேன் ராஜாவே ஆமான் சொல்லணும். ஆனால் ஆமான் உள்ள வந்தபோது ராஜா தன் வாயை திறந்து சொல்லுகிறான், ராஜா கண்ணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அது படிச்சுட்டே இருந்தால் லேட் ஆகும். மொத்தம் 1 2 3 4 5 காரியங்கள், 6 கிட்டத்தட்ட 5 காரியங்களுக்கு 6 காரியங்களை பார்க்குறோம். ராஜா இந்த கேள்வி கேட்டது அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓ, என்னதான் கனம் பண்ண விரும்புகிறார் பொழுது, காலையிலேயே நான் எழுந்து முழிக்குதே, அவ்வளோ எனக்கு சந்தோஷமாகுது. இன்னைக்கு ராஜா முழிச்சுது, எனக்கு ராஜபோகமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஓ, ராஜா என்னை தான் கனப்படுத்த போகிறார் என்று சொல்லி, என்னை தவிர ராஜாவுக்கு வேற யாரு கனத்துக்குரிய நபர் என்று சொல்லி எடுத்து விடுறாரு மொத்தத்தையும். என்னது இப்படியெல்லாம் கனப்படுத்தணும் ராஜாவே, நீர் கனப்படுத்த விரும்புகிறவனே இப்படியெல்லாம் கனப்படுத்தணும். ராஜாவுக்கு அந்த மூளை ஒர்க் பண்ணல. ஏன் இவனுக்கு இவ்வளோ வேலை செய்தப்பா, நல்லா தான் சொல்கிறான் இவன், ஆமானு வெரி குட் ஆமானு, இவ்வளோ அருமையாக சொல்றியே, இத்த அப்படியே போய் என்ன பண்ண? ஐயோ, ஒரு மாரடைப்பு வந்துடுச்சு. தண்ணி போடா. ஐயோ, நான் தப்பா சொல்லிட்டேன். மொத்தம் எனக்கு நடக்குன்னு பார்த்தேன், எனக்கு தான் சொல்றேன்னு நினைச்சா அப்படியே மொத்தம் வந்து நான் யாரை தூக்க போடணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு வந்து விட்டுதேன்னு சொல்லி, ராஜாவே தண்ணி கொடுக்க வச்சு என்னப்பா நல்லா ஆயிடுச்சா? திருப்பி அந்த வேலையை செய். திருப்பி என்கிட்ட விடுறாரு ராஜா. அப்ப நான் செஞ்ச தூக்க மரம் அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் யுத்தம் செய்யவில்லை என்றால் அந்த தூக்கு மரம் கொலை மரமாயிருக்கும். அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தபடியால் தூக்கு மரம் எக்ஸிபிஷன் மரமாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னப்பா இந்த மரம் நிறுத்தப்பட்டிருக்குது? இது போல சம்பவமா அதுக்காக நிறுத்தப்பட்டது? அப்படியா? ஐயோ, அது நடக்கலையா? நடக்கல. ஏன்பா நடக்கல? அடப்போய் அந்த ராத்திரியில் இவன் இங்கே வரலாம், ராவலாம், இவன் இங்கே வேலை செஞ்சுங்கிறப்பா ராவலாம் ராஜாவுக்கு தூக்கம் வராது, அங்கே பெரிய பெரிய வேலை நடந்துச்சாப்பா. அது இது புக்கு எடுத்து படிச்சாங்களாம் பாரு, அந்த மொத்தேகாய்க்கு ஒரு வேலையும் செய்யல, ஒரு நன்மையும் செய்யலன்ற சப்ஜெக்ட் வந்துச்சாப்பா ராஜாவுக்கு. அப்புறம் ராஜாவுக்கு உடனே கோவம் வந்துச்சு. ஐயோ, என் உயிரை காப்பாற்றுன்னு ஒன்றும் செய்யலையா? அப்பப்போ உடனே செய். ஓ, அவருக்கு நல்லா செஞ்சாங்களா? ஆமாம் செஞ்சாங்க. அதனால தான் இந்த தூக்கு மரத்தில் அவனை போடலை. ஆனால் அந்த தூக்கு மரத்தில் யார் போனார் கட்சியில்? ஆமாவா? ஆமான்னு போனார். ராவெல்லாம் அவங்க வேலை செஞ்சால, நைட்டெல்லாம் கண் வச்சு அவ்வளோ பெரிய தூக்கு மரத்துக்கு வேலை செஞ்சால, அதுக்கு அவர் பலன் ஆமான்னு கிடைக்கணும்ல. கட்சிச்சு என்ன கட்சிச்சு? ஆமானே, என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளோ பெரிய ஒரு தூக்கு மரத்தை செய்தாயே, வெரி குட் வெரி குட். அதுக்கு ஒரு நன்றி கடனா நான் உனக்கு ஒரு என்னது ஒரு கூலி கொடுக்குறேன், போய் அந்த மரத்தில் நீயே சாகு. அல்லேலூயா. இல்லை
உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஆயுதமானாலும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ராவெல்லாம் பிசாசு அதனா செய்யட்டும், அதே ராத்திரில உங்களுக்காக கர்த்தர் செய்வதற்கும் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் உறுதியாய் விசுவாசத்தோடு கூட இருப்போம். எனவே நாம் மொர்தெகாயை போல, அந்த யூத மக்களை வழிநடத்தின அவனை போல, நாம் இந்த உலக வழிபாடுகளிலே, உலக காரியங்களிலே, உலக விஷயங்களிலே நாம் அதிகமாக ஈடுபடாமல் கர்த்தரோடு கூட நெருங்குகிற வாழ்விலே, ஜெபிக்கிற வாழ்விலே 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு இல்லாம, ஏன் இன்னொரு 10 நிமிஷம் பண்ணா என்ன பண்ணுங்க, ஒரு 2 பாட்டு பாடின போதும், ஏன் பரவாயில்ல இன்னும் 2 பாட்டு பாடின பாடுங்க, எக்ஸ்ட்ரா செய்யுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலேயும் ஆசீர்வதிப்பார். அதுதான் அவர் உபாகமத்தில் சொல்றார் 28, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்க சேர்த்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார்.